குட்டீஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குட்டடால இருக்கோம். அழகா இருக்கு பாருங்க லொக்கேஷன். டெம்பிள் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். எங்கள் கூட இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. நான் எல்லாமே சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. நைட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம், அதனால் பெருசாக வீடியோ எடுக்கல. பட் எல்லாமே எடுத்திருக்கேன். இது ஆஃப்டர்நூன் டைம். ஐயோ சூப்பராக இருக்குது. என் கூட சேர்ந்து இந்த மாதிரி வியூஸ்லாம் நீங்களும் பாருங்கள். செல்லக்குட்டி, இங்கே நான் ரங்கோலி போட்டு விட்டேன். அதுக்கு கலர்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் கலர் பொடி கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கலரை வச்சு கொடுத்துட்டு மித்ததெல்லாம் ஃப்ளார்ஸை வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கொடுத்து நிற்கிறாங்க பாருங்களேன். செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம டெம்பிள்குள்ளே வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சாமி பார்த்து கும்பிட்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம். பக்கத்துலேயே டும்ட்டா அடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே உட்காண்ட்ருந்த தாத்தா அந்த டும்ட்டா சவுண்டு கேட்டுட்டு உட்கார முடியாமல் எந்திரிச்சு அல்டிமேட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதையே பார்த்துட்டு அப்படியே நம்ம சரி எப்படியோ ஒரு சுற்றி பார்த்திங்கன்னா செம்ம டெக்கரேஷன்ஸாக இருந்துச்சு. அப்படியே கீழே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல போன வீடியோவில் 118 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுதான் அந்த வே. கீழேருந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி தான் மேலே வர முடியும் டெம்பிளுக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா இதான் லொக்கேஷன். அப்படியே எங்கள் கோவிலில் கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி. அப்புறம் இது ஏதோ காரமடை கொட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னடா குளிர் அடித்தாலும் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் 3 நாள் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி அடுப்பில் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக கலரில் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க நிற்கிற ஸ்டைல் பாருங்கள், கரண்டி வச்சு அடிச்சிருவாங்க போல் அப்படி இருந்துச்சு. செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ நம்ம எங்கே போகிறோம் நீங்கள் கூடயே பாருங்கள். அருவிக்கு போகிற வழி இதுதான். கரடு முரடாக இருக்கும், நடந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். அங்கே போனோடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிற வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? சுற்றியும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற செடி கொடியெல்லாம் பறிச்சிட்டு இது என்னது அது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மெதுவாகவே நடந்து போய்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு 2 பேர் போயிட்டுருக்காங்க. அவங்க யாரும் இல்லை, சிஸ்டர்ஸ் ஆமா 2 பேரும். அதனால ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அருவிக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் கல் மண் தண்ணியாக இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் ஷூஸ் தான் பெஸ்ட்டு. ஸ்லிப்பர்லாம் போட்டு கால் வலி வந்தது தான் மிச்சம். எங்கள் மம்மிக்கெலாம் ஸ்லிப்பர் போட்டு கால் வலியாக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ் போகும்போது எல்லோரும் கண்டிப்பாக ஷூஸ் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. வித்தியாசமாக ரெட் கலரில் இருந்துச்சு. நைட்டு வீடியோ நேற்று நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பிளேஸ் தான் இது. நைட் இங்கே ட்ரம்ஸ் பண்ணிவிட்டு பூசையெல்லாம் போட்டுட்ருந்தாங்கள்ல, அந்த பிளேஸ் மார்னிங் டைம் இப்படி தான் இருக்கும். இங்கேருந்து உள்ளே போகணும், அந்த வே. அங்கே 2-3 பேர் போகிறாங்களே, அங்கே வழியாக தான் போகணும். அங்கே தான் இந்த அருவி இருக்குது. வாங்க நம்மளும் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாறையாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்து தான் நடந்து போகணும். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம், உள்ளே போகலாம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி கொடி மரம் அந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி இருக்கிறதே தெரியல. இப்போது உள்ளே பார்க்குறோம் இல்லையா, இப்போ தண்ணி தெரியுது. ஓகே, பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறைகள் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த டைம்லலாம் ஃபுல்லாக நிறைய தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னன்னு தெரில, வெயில்னால கம்மியாக இருக்கும் போல். பட் இங்கே இந்த தண்ணி பார்த்திங்கன்னா மூலிகை எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படியே வர தண்ணினால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம குளித்தா நல்லா ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும். தண்ணியை பார்த்தாலே நம்மளுக்கு குளிக்காமல் இருக்க முடியாதுல்ல. போய் எல்லாம் தாவ போகிறாங்க, இப்போது எல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் தண்ணி கிளியராக இருக்குது. இந்த லீவ்ஸ் எல்லாம் மட்டும்தான் விழுந்திருக்கு, மித்தபடி சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க எல்லாம் போய் விளையாண்டுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோவை. தண்ணியில் விளையாண்டு முடிச்சு ரிட்டன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு
அப்படியே வரும்போது அத்திப்பழம் மரம் இருந்துச்சு. ஸோ அதையும் ஏன் நம்ம விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மரத்து மேலே எங்கள் மாமாவை ஏறி அவர் பொறிச்சிட்டு வந்தார். பொறிச்சிட்டு வந்தோடனே சரி வாங்க கிளம்புவோம். வீட்டுக்கு போனதும் எங்கள் டேடி வந்துட்டு கப் ஐஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை சாப்பிட்டு ஒரே ஐஸாக சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே பார்த்திங்கன்னா டும்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் நம்ம சும்மா விடணும், போய் பார்க்கலாமே வாங்கன்னு போகும்போது அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இதுதான் அவகேடோ ஃப்ரூட்டு. ஆனால் அங்கே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோம், பட் பொறிக்க முடியல, எல்லாம் காயாக இருந்துச்சு, அப்படியே விட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், லொக்கேஷன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ்க்கு வந்து யாரும் அலோடு இல்லைன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாங்களே வந்துட்டு இங்கே ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால தான் வரோம். என்னோடய வீடியோஸை பற்றி நீங்களும் இந்த என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் என்னோடய வீடியோவை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்து என்னோடய வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா பாய்.